கதையோட ஆரம்பத்திலேயே ஹீரோயின் ஒரு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவும் ஹீரோ கொடுக்குற கொடுமையை என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி யோசிக்க, ஹீரோ அங்கிருந்து வந்து நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு அம்மா சொன்னாங்கன்னு கேட்டு ஹீரோயினோட கையை பிடிக்க போக, ஹீரோயின் கையை எடுத்துற கோவமான ஹீரோ என்கிட்டயே இத்தனை நாள் நீ இந்த விஷயத்த மறைச்சிட்டு இல்லையான்னு சொல்லி கோவப்பட, ஹீரோயின் எப்படி இருந்தாலும் இந்த குழந்தை பிறந்தாலும் நீங்க அவனையும் காதலிக்க போறது இல்லைன்னு சொல்லி நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் இப்ப பிரெக்னெண்டாவே இல்லைன்னு சொல்ல, ஹீரோ கோவத்துல என்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டு நான் யாருன்னு உனக்கு இப்போ காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் உனக்கு என் மேல எந்த உரிமையும் இல்லடா, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோ நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதான்னு கேட்க, ஹீரோயின் நல்லாவே புரியுது, இதுக்கப்புறமா உன் கூட வாழ்ந்தனால கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் அடிச்சுட்டு உன் கனவுல கூட என்னை விட்டுட்டு போறத பத்தி நினைக்காதன்னு சொல்லிட்டு போக, ஹீரோயின் விடாம ஹீரோவை பிடிச்சிட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்க, ஹீரோ கோபமாகி என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல, உனக்கு எப்ப வேணுமோ நீ கல்யாணம் பண்ணிப்ப, அதுக்கப்புறமா எப்ப வேணாலும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு நான் என்ன உன் அப்பா வாங்கி வச்ச வெட்டி நிலமான்னு கேட்டு அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு ஹீரோயின் மூஞ்சி மேலேயே போட்டுட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவங்களோட அப்பா அப்புறம் ஸ்டெப் மாம் கிட்ட வந்து நான் இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன், ஹீரோவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சைன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க எல்லாரோட ஆசைப்படி ஜின்ன ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இதுக்கப்புறமாவும் நீங்க எல்லாரும் கொடுக்குற டார்ச்சர்ல என் குழந்தைய என்னால சந்தோஷமா பாத்துக்க முடியாது, அதனால அவனுக்காக நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக, அங்க ஹீரோ ஹீரோயினை பார்த்து அடியே நில்றி எங்கடி போயிட்டு இருக்கன்னு கேட்டு, நீ தலஹீலா நின்னாலும் மாமா நம்ம டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் போட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் ஏண்டா நீ தான் ஜின்ன நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சல்ல, இப்ப எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிடைக்கலன்னு நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி உன் தங்கச்சிக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா இப்ப என்னன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற, அப்போ நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நீதான் முடிவு பண்ணுவியான்னு கேட்டு ஹீரோயினை கெட்ட வார்த்தையால திட்ட, ஹீரோயின் டே அப்பா ஆள விடுறா சாமின்னு சொல்லி இதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில நான் என்னைக்குமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போக, ஹீரோ என்னையாடி வேண்டான்னு சொல்ற, கண்டிப்பா ஒரு நாள் உன்னை என் கால்னு விழுந்து கெஞ்ச வைப்பேன்னு நினைக்க, கட் பண்ணா சில வருஷங்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்களோட குழந்தைக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர, டாக்டர் உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல, இப்ப ஹீரோவே உன் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி கொடுக்குறேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை பயத்தோட பாக்க, இப்ப ஹீரோ என்னாச்செல்லாம் எத்தனை வருஷமா எங்க போயிருந்தேன்னு கேட்டு, இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் சொல்லாம உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டு போக, ஹீரோயின் தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்ச, ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பெரிய இவளாட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு போன, ஆனா இப்ப என்னடி இவ்வளவு கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேட்க, ஜின் ஹீரோ கூட தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ ஹீரோயினை பார்த்து கவலைப்படாதக்கா, நீ ஹீரோ சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா அவரு கண்டிப்பா உன்னை காப்பாத்துவாருன்னு சொல்ல, இப்ப ஹீரோ ஜின்ன புடிச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்து மண்டி போட்டு என்கிட்ட கேள்றி, அதுக்கப்புறமா வேணா என் மனசு மாறுச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, ஹீரோயின் உடனடியா மண்டி போட்டு பையனை காப்பாத்த சொல்ல, ஹீரோ யாரு பத்த பையன்டி இவன்னு கேட்டு, சரி போனா போச்சாதுன்னு உன் பையனை இப்ப காப்பாத்த சொல்ற, ஆனா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நீ நம்ம வீட்டுக்கு வரணும், ஏன்னா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் நிறைய இருக்குன்னு சொல்லி, நீ மட்டும் வரலனா நாளைக்கு மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல வேற எந்த ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்ல, ஜின் எனக்கே ஆல்ரெடி முடியல, இதுல இவ்வளவு வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எனக்கு டார்ச்சரா இருக்கும்னு சொல்ல, ஹீரோ அப்ப நீ உங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு போக, கட் பண்ணா ஹீரோயின் மறுபடியும் டிவோர்ஸ் பேப்பரை ஹீரோ கிட்ட கொடுத்துருக்க, ஹீரோ பூனைக்கு பயந்த எலி மாதிரி ஏண்டி எப்பவும் ஓட பாக்குறேன்னு கேட்டு, நீ எனக்கு பட்டிருக்க கடன் ரொம்பவும் பெருசு, அதெல்லாம் எப்படி தீக்க போறேன்னு கேட்க, ஹீரோயின் நான் எப்படா உங்ககிட்ட பணம் வாங்கினேன்னு கேட்க, ஹீரோ நான் பணத்தை பத்தி பேசலடி என் மானத்தை பத்தி பேசுறேன், 5 வருஷமா என்னை விட்டுட்டு போய் எங்கேயோ நிம்மதியா வாழ்ந்துருக்க, ஆனா இங்க எல்லாரும் எங்க உன் பொண்டாட்டின்னு கேட்டு என்ன அசிங்கப்படுத்தினாங்கன்னு சொல்லி கோவப்பட்டு, எப்படியோ இந்த 5 வருஷத்துல வேற எவனையோ கரெக்ட் பண்ணி இப்ப குழந்தையையும் பெத்துட்டு வந்திருக்க இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் நான் ஒன்னும் இந்த மாதிரி கேவலமானவன் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ இப்ப ஹீரோயினுக்கு ஒரு லெட்டரை கொடுத்து, என் கூட நீ 3 வருஷம் வாழ்ந்திருக்க, அதுவும் ஒரு பணக்கார பொண்டாட்டியா, அதனால அந்த 3 வருஷத்துக்கே உன் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் மட்டுமே நான் 5 மில்லியன் செலவு பண்ணிருக்கேன், அதெல்லாம் கொடுத்துட்டு போன்னு சொல்ல, ஹீரோயின் என்னடா சொல்ற, நான் தான் இப்போ உன் கூடவே இல்லையே அப்புறம் நான் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க, ஹீரோ அது நல்லா படி, அது நீ என் கூட இருக்கிறதுக்கான செலவில்ல இருந்ததுக்கான செலவுன்னு சொல்லி, இப்போ இந்த கடனை மட்டும் நீ கொடுக்கலனா அப்புறம் உன்னையும் உன் பையனையும் நான் சந்தோஷமாவே வாழ விட மாட்டேன்னு சொல்லி, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அந்த சின்ன பையனோட ட்ரீட்மெண்ட்னு எதையோ சொல்ல வர, ஹீரோயின் வேண்டாம் என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அந்த லெட்டர்ல சைன் பண்ணிடுறாங்க.
ஹீரோ பாரேன் இதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு, நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கும் போதுதான் எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்குதுன்னு சொல்ல நைட் ஆகுது. ஹீரோயினை ஒரு பக்கம் வர வைக்க ஹீரோயின் வந்த உடனே அங்க இருக்கவங்கள வெளியே அனுப்பிட்டு ஹீரோயினை பார்த்து இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் சைலண்டா இருக்க ஹீரோ கொஞ்சம் ஓவரா தான் வலியுறமோன்னு நினைச்சு இங்க வான்னு கூப்பிட ஹீரோயின் போடா அப்படிங்கிற மாதிரி நிக்க ஹீரோ கோவத்துல வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு என்னடி இப்பெல்லாம் பயம் விட்டு போச்சு போலன்னு சொல்லி கிஸ் பண்ண போக ஹீரோயின் முதல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோ என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோயினை புடிச்சிட்டு இங்க பாரு இப்ப இந்த மொத்த பாட்டிலையும் நீ காலி பண்ணிட்டனா உன்னை விட்டுருவேன்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம குடிக்க ஹீரோ அதை தடுத்துட்டு ட்ரிங்க்ஸ்னாலே உனக்கு பிடிக்காததனடி அப்படி இருக்கும்போது என்ன விட்டுட்டு போகணும்னு சொல்லி இப்படி பரம்பரை குடிகாரி மாதிரி மாறிட்டியேன்னு கேட்க ஹீரோயின் நீ தானடா என்ன குடிக்க சொன்னு கேட்டு நான் இப்ப கிளம்பட்டுமாங்க ஹீரோயினை கிஸ் பண்ண போக ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு பொடாடேன்னு சொல்லி ஓடிட ஹீரோ இவளை எப்படி மறுபடியும் என் வழிக்கு கொண்டு வரதுன்னு சொல்லி கோவப்பட இப்ப ஹீரோயினை ஜின் ஆளுங்களை வச்சு கடத்திட்டு போக இங்க ஹீரோயினோட பர்ஸ் கீழே விழுந்திருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஹீரோயினோட லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அங்க ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து வந்த ஹீரோ எல்லாரையும் அடிக்க அவனுங்களும் இவளை நாங்க பணத்துக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்ல அவனுங்க ஜின் கிட்ட கொடுத்த பணத்தை பத்தி பேச ஹீரோயின் பணத்துக்காக இங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்க ஹீரோயின் நான் உயிரோட இருந்தா மறுபடியும் நீ எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த நரக வேதனையை தான் கொடுக்க போறேன்னு சொல்லி கண்மூட ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹீரோயின் இங்கேயும் நீயாடாங்க ஹீரோ நீ மட்டும் எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காம செத்துட்டனா அதுக்கப்புறமா வாழ்க்கை முழுக்க உன் பையன் என்கிட்ட அடிமையா இருக்கணும்னு சொல்ல இப்ப டாக்டர் கிட்ட அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறமா நான் உங்களை கொன்றுவேங்க டாக்டர் எங்களால முடிஞ்சதா பண்றோன்னு சொல்லிட்டு போக ஹீரோயினையே பாத்துட்டு இருக்க அங்க வந்த நர்ஸ் ஹீரோவை பார்த்து இவரோட வைஃப் தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போய் இப்போ ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஹீரோயினோட பையன் ஜூஜு வந்து என்னங்கடி என் அம்மாவை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்கன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவோட கைய கடிக்க ஹீரோ இவன் என்னடா என்ன மாதிரியே முரட்டுத்தனமா நடந்துக்கிறான்னு சொல்லி நினைச்சு ஓய் நீதானே அந்த கேடு கெட்டவளோட பையன்னு கேட்க ஜூஜு டேய் அவங்க எல்லாரும் என் அம்மா உன்னோட வைஃப்னு சொல்றாங்க அப்ப நீதான் என் அப்பாவான்னு கேட்க ஹீரோ நீ என்னடா நினைக்கிறன்னு கேட்க ஜூஜு கண்டிப்பா நீ அப்பாவா இருக்கவே கூடாது ஏன்னா நீ என்னோட அம்மாவை ரொம்பவும் கேவலமா நடத்துறன்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. ஜூஜு ஹீரோயின் கிட்ட போக ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அந்த சிசிடிவியை செக் பண்ணியான்னு கேட்க கட் பண்ணா ஹீரோயினை டார்ச்சர் பண்ணவங்களை வச்சு ஹீரோ நல்லா அடிக்க அவனுங்களும் யாரோ ஒரு பொண்ணு வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஸ்வேதாவை தெரியாது அதனால ஸ்வேதா பேரை மென்ஷன் பண்ணல. அத கேட்ட ஹீரோ யாரா இருக்குன்னு சொல்லி யோசிக்க ஆப்போசிட்ல ஹீரோயின் கிட்ட ஜூஜு ஹீரோவை நல்லா கழுவி ஊத்திட்டு இருக்க இப்ப ஹீரோவோட அம்மா அங்கிருந்து வராங்க. அவங்கள பார்த்து ஹீரோயின் பயப்பட இப்ப அவங்க ஹீரோயின் அடிச்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ மறுபடியும் இங்க வந்திருப்பன்னு சொல்லி இப்ப எந்த மாதிரியான வித்தையை காட்டி என் பையனை மயக்க போறேன்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் நான் அவ்வளவு கேவலமானவனா அப்புறம் ஏன் என்னை பார்த்து பயந்து இப்ப இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்களும் கோவமாகி ஹீரோயின் அடிக்க போக அதுக்குள்ள ஹீரோ தடுத்து அவ என் பொண்டாட்டிமா இதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சரி வராதுமாங்க அவங்களும் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்டா ஒன்னு நீ இவ கூட இருக்கணும் இல்லன்னா நீ காதலிச்சு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு இவளை விட்டு விலகிருன்னு சொல்ல ஹீரோ அம்மா என்னோட காதல் கதை 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா இப்ப எனக்கு ஒன்னும் ஸ்வேதா மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லி இதுக்கப்புறமா நீங்க இவங்க பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்ல அம்மா ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளை அவ்வளவு வெறுத்த இப்ப என்னடா அவன் மேல புது பாசம்னு கேட்க ஹீரோ பாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எல்லாமே வேஷம்தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி என் விருப்பத்தை மீறி என்னை அசிங்கப்படுத்தின மாதிரி என்ன அவ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப அவளை எந்தெந்த விதத்துல பழி வாங்க முடியுமோ அந்த எல்லா சான்ஸையும் பயன்படுத்தி அவளை என் பக்கம் வச்சுக்கிட்டு அவ கஷ்டப்படுறத பார்த்து நான் ரசிக்கணும்னு சொல்றாங்க. சோ இதுலயே ஹீரோவோட கேரக்டர் நமக்கு முழுசா புரிஞ்சிருது. எப்ப பார்த்தாலுமே அவர் நினைக்கிற மாதிரிதான் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். இப்போ அம்மா டேய் நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குன்னு கேட்டு அது மட்டும் இல்லாம நீ இப்ப அவகிட்ட அந்த 5 மில்லியன் கேட்டு பழி வாங்குறதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லடாங்க. ஹீரோ பணக்காரன் என்ன பண்ணாலுமே அதுல லாஜிக்கே இல்லைனாலும் இந்த மாதிரியான ஏழை பொண்ணுங்க அதுக்கு அடிபடிஞ்சு போயே ஆகணுமான்னு வில்லன் மாதிரி பேசிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் ஜின்க்கு சாப்பாடு வாங்கி தர நர்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன புது ரூட்டான்னு கேட்க ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்க
ஹீரோ அதாண்டி மறுபடியும் அப்பாவி மாதிரி நடிச்சு உன் அழக வச்சு என்னை ஏமாத்துறதுன்னு சொல்லி எப்படியோ நீ பண்ண முயற்சியால நீ ஜெயிச்சிட்டன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ண ஹீரோயின் தள்ளிவிட ஹீரோ கோவமாகி ஏண்டி நான் உன்னை கிஸ் பண்ண கூடாதா, அதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்கேன்னு திமிரா சொல்ல ஹீரோயின் பாரு நீ ரொம்பவும் கேவலமானவனு கோவமா சொல்ல ஹீரோ அப்ப இன்னும் நான் கிஸ் பண்ற அளவுக்கு நீ வர்த்தா இல்லைன்னு நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிற அதானங்க. ஹீரோயின் இந்த திமிர் தாண்டா உன்னை வாழவே விடமாட்டேங்குதுன்னு சொல்ல ஹீரோ உன்னெல்லாம் அவனுங்க கையிலேயே கொடுத்து நீ கஷ்டப்படுறத நான் சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துருக்கணும்டி, உன்னை போய் காப்பாத்தின பாருன்னு சொல்லி அப்புறம் என் அம்மாவை முன்னாடி பேசினதுக்கு காரணம் ஒருவேளை உன் பையன் அவங்கள பார்த்து தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்லி போக ஹீரோயின் உன்னால இதுக்கப்புறமா என்னால காதலிக்கவே முடியாதுடான்னு சொல்ல ஹீரோ அப்ப என் வீட்டுல ஒரு வேலைக்காரி ஆயிரடின்னு சொல்லி நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை மறந்துடாதன்னு சொல்லி போக நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஜூஜுவை கூட்டிட்டு ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அங்க அவங்கள உள்ளே விடாம வாட்ச்மேன் பிரச்சனை பண்ண ஹீரோ அங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் கிட்டே இப்படி நடந்து பண்ணி கேட்க அவரு உடனடியா கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிர ஹீரோ ஏண்டி மாமனை பார்க்க வர கொஞ்சம் சீக்கிரமா வரதுதாங்க. ஹீரோயின் ரொம்ப எல்லாம் ஓவரா பண்ணாத வாய மூடிட்டு போடான்னு சொல்லிட ஹீரோ அடி போடின்னு சொல்லிட்டு போக இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஹீரோ இப்ப கொஞ்சம் கோவமா இருக்காரு அவ்வளவுதாங்க. ஹீரோயின் இல்லனா மட்டும் அப்படியே பாச மலைய பொழிஞ்சிருப்பான் பாருன்னு சொல்ல அசிஸ்டன்ட் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்குள்ள வர ஹீரோ அக்ரிமெண்ட் நீ சரியா படிக்கலன்னு நினைக்கிற, இங்க உனக்கு மட்டும்தான் வெட்டியா சாப்பாடு போட முடியும், உன் பையனுக்கு இல்லங்க. ஹீரோயின் கவலைப்படாதீங்க, நாங்க எப்படி இருந்தாலும் பேஸ்மெண்ட்ல தானே இருக்க போறோம், சோ எனக்கு தர சாப்பாடையே இவனுக்கும் தந்து நான் பாத்துக்கிறேங்க. ஹீரோ என்ன பேஸ்மெண்ட்ல இருக்க போறியான்னு கேட்டு அதுக்கப்புறமா சரி எங்கேயோ இருந்துட்டு போன சொல்லி போறாரு. இப்போ ஜிம் வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஓ உன்னை வெறும் வேலைக்காரியை தான் வச்சிருக்கானான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே ஆமா நீ ஏன் அவரை விட்டு போகவே மாட்டேங்கிறங்க. ஹீரோயின் அதை நீ அவனை தான் கேட்கணும், அவனையே போய் கேளு ஏன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள ஹீரோ வந்து அடடே ஏன் ஜின் ஏமா கால்வலிக்கு இங்க வீட்டுக்குள்ள இப்படி நடந்து வர, சொல்லியிருந்தா நானே உன்னை தூக்கிட்டு வந்திருப்பேன் இல்லைன்னு ஹீரோயின் முன்னாடி சீன் போட கட் பண்ணா ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ ஜின் ஹீரோயினை பார்த்து எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, நீயும் எங்க கூட உட்காந்து சாப்பிடுக்காங்க. ஹீரோ அவளுக்கெல்லாம் நம்ம கூட சரிசமமா உட்காந்து சாப்பிட தகுதி இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சரி நீயும் பார்க்க பாவுமா பல நாள் சரியா சாப்பிடாத மாதிரி தான் இருக்க, சோ இந்த பிளேட்ல இருக்கிறத இன்னும் 5 செகண்ட்ஸ்குள்ள நீ தின்னு காலி பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் இதுக்கு நான் சாப்பிடாமே இருக்கலாமேடாங்க. ஹீரோ நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா உன்னை விடுறவங்க யாருமான்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. ஆனா அவங்களால முடியாம இப்ப அங்கிருந்து ஓட ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிட்டு வெளியே வராங்க. அதுக்குள்ள ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிக்க ஹீரோயின் ஹீரோவை தள்ளிவிட பார்க்க ஹீரோ நான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்த கூடாதுனா அப்போ நின்னு நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் ஜின் பார்த்தா தப்பா நினைச்சுப்பா என்ன விடுங்கன்னு சொல்ல ஹீரோ நீ என் புண்டாட்டி தன்னடி அப்புறம் அவ தப்பா நினைச்சுக்க போறான்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவே சும்மா ஆகி சரி இன்னைக்கு நைட் வெளியே எங்கேயாவது போலாமான்னு கேட்க ஹீரோயின் வீட்டை யாரு உங்க அம்மாவை கிளீன் பண்ணுவாங்கன்னு கேட்க ஹீரோ நான் வேணும்னா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ண ஹீரோயின் முதல்ல தடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா சும்மா ஆகிற அதுக்குள்ள ஜின் அங்கிருந்து வராங்க. அதனால ஹீரோயின் அங்கிருந்து ஓடிட கட் பண்ணா ஜூஜுக்கு சாப்பாடை கொண்டு வந்து தந்துட்டு அவங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்க அதுக்குள்ள ஜின் அங்க வந்து பிரச்சனை பண்ண அதை பார்த்த ஜூஜு ஹீரோயின்காக ஜின் கிட்ட வந்து பேச வர ஜின் ஜூஜுவை அடிக்க ஹீரோயின் ஜின்ன அடிக்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா கோவமா ரூமுக்கு வரும்போது ஜின் ஹீரோவை பிடிக்க ஹீரோ ஜின் கிட்ட நான் உன்னை ஹைஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் நீ ரொம்பவும் அழகா அமைதியா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்ப, ஆனா ஏனோ தெரியல இப்ப எனக்கு பழைய மாதிரி தெரிய மாட்டேங்கிறன்னு சொல்லி போக ஜின் விடாம ஹீரோ கிட்ட வந்து என் அக்காக்கு எப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்க ஹீரோ ஏனோ தெரியல ஆனா உன் அக்கா என்னால டிவோர்ஸ் பண்ணவும் முடியல, ஆனா அவ கூட சேர்ந்து வாழவும் முடியலங்க. ஜின் மறுபடியும் என்ன பேசுறீங்க நீங்கன்னு கேட்டு ஹீரோ கிட்ட வர ஹீரோ என்னடா இவ விடவே மாட்டேங்கிறான்னு சொல்லி வெளியே வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் பப்க்கு வராங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் ஹீரோயினை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்க ஹீரோயின் எவனா இருந்தாலும் சரிடா என் கதையை கொஞ்சம் கேளுங்கடான்னு சொல்லி அவன் குடிக்க வச்சிருந்தத ஹீரோயின் எடுத்து குடிச்சிட்டு ஹீரோ பத்தி பேசி புலம்பிக்கிட்டே அப்படியே ஹீரோ பேரையே சொல்லி எப்பா என்ன மனுஷன்டா அவன்லாம் என்னமா என்ன டார்ச்சர் பண்றான்னு புலம்ப ஹீரோயின் கதையை கேட்ட அவரே சரிம்மா இந்தா இந்த பணத்தை வச்சு ஏதோ பண்ணுமாங்க. ஹீரோயின் அந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே வராங்க. ஆனா அதை பார்த்த ஹீரோ ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டு எப்படி உனக்கு இவ்ளோ பணம் கிடைச்சதுன்னு கேட்க ஹீரோயின் அது எப்படி வந்தா உனக்கு என்னடாங்க. ஹீரோ என்ன எனக்கு என்னவா
நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நீ இன்னும் என் ஒய்ஃப் தாங்க. ஹீரோயின், நீ ஒன்னும் என்ன அப்படி நடத்திட்டு இல்லையேடான்னு சொல்லி, உன்னை விட அந்த பப்ல எனக்கு பணம் கொடுத்தவ எவ்வளவு நல்லவங்க. ஹீரோ, அப்போ உனக்கு பணம் கொடுக்கறவங்க எல்லாரும் நல்லவங்களான்னு கேட்டு அவரோட கிரெடிட் கார்டை ஹீரோயினுக்கு கொடுத்து, இப்ப என்னோட காதலியா இருக்க சம்மதிக்கிறியான்னு கேட்க, ஹீரோயின், அப்ப இதுக்கப்புறமா இந்த கிரெடிட் கார்டு எனக்கு தான் சொந்தமானு கேட்க, ஹீரோ நீயே வச்சுக்கூட சொல்ல, ஹீரோயின், அப்போ சரிடா, இப்ப எனக்கு சொந்தமான இந்த கிரெடிட் கார்டை உனக்கு கொடுக்குறேன். இதோட நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணமும் தீந்துருச்சு, மீதி பணத்தை டிப்ஸா வச்சுக்கோன்னு சொல்லி போக, ஹீரோ ஹீரோயினை புடிச்சிட்டு, என்னடி என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதான்னு கேட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண, அதுக்குள்ள அங்க யாரோ வர, அதை பார்த்த ஹீரோ வெளியே போடின்னு சொல்லி கத்தி விட்டுற. கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை பார்த்து, எனக்கு எதுக்கு உன்னை பிடிக்குதுன்னே தெரியலடின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோயின் ஜூஜுவை தேடிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்க பையனை ஹீரோ கூட்டிட்டு போறாருன்னு சொல்ல, ஹீரோயின் உடனடியா ஹீரோ கிட்ட வந்து என் பையன் எங்கன்னு கேட்க, ஹீரோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதங்க. ஹீரோயின், உனக்கு என்ன வேணும், என்னை அவமானப்படுத்தணும் அதுதானன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்க, ஹீரோ நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னு சொல்லி ஒரு இடத்தோட பேர் சொல்லி அங்க போய் பாருன்னு சொல்ல, ஹீரோயின் அங்க போய் ஜூஜு பேர் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அத ஹீரோ கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்க. அசிஸ்டன்ட், ஏன் உங்களை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து நீங்களும் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்க, ஹீரோ என்னதான் இருந்தாலும் அவ என்னோட ஒய்ஃப் ஆச்சே, அவ தப்பு பண்ணியிருந்தாலும் அவ மேல எனக்கு கொஞ்சமாவது காதலும் அக்கறையும் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்குள்ள மலையில ஜூஜுவை தேடி ஹீரோயின் டயர்டாகி மயக்கம் போடும்போது ஹீரோ அங்க வந்து ஹீரோயினை பிடிக்கிறாங்க. கட் பண்ணா ஜூஜுவும் ஹீரோயினும் ஒரே பக்கம் இருக்க. ஜூஜு, ஏமா லேட்டு, நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லிதான் அவர் என்னை கூட்டிட்டு வந்தாரு, ஆனா நீங்க இங்க இருக்கவே இல்ல, அதான் நான் தூங்கிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின், அப்போ உன்னை வீட்லயே தான் வச்சுக்கிட்டு என்கிட்ட போய் சொன்னான் அவன்னு சொல்லி பேச. அதுக்குள்ள ஹீரோ வந்து, என்னடா அயலும் மகனும் சேர்ந்து பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்களான்னு கேட்டு வர, ஹீரோயின், நீ ஏண்டா இங்க வரன்னு கேட்க, ஹீரோ, இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி, நீ இருக்கிறதே என் வீட்டுலதான், அப்படி இருக்கும்போது நான் வரக்கூடாதான்னு கேட்க, ஹீரோயின், போட மானங்கெட்டவனேன்னு சொல்லிட. ஹீரோ, இங்க உன் பையன் இருக்கானேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவன் இப்ப சும்மா விட்டுருன்னு சொல்லி போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க ரென் ஹீரோயினை வழிமறைச்சு, அடியே என்னடி பண்ணி வச்ச அவனை, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்ல, ரென் உனக்கெல்லாம் என்னடி மரியாதைன்னு கேட்ட, அவங்க கூட கொஞ்சம் பேரை சேர்த்திட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு, இந்த மூஞ்சியில அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி அவன் பைத்தியம் பிடிச்சி அலையிறாண்டின்னு கேட்க, ஹீரோயின், உன் மூஞ்சியே அவன் ஒரு காலத்துல டேட் பண்ணாங்கும் போது என் மூஞ்சிக்கெல்லாம் என்னடி குறைன்னு கேட்க, ரென் கோவமாகி அவங்களும் ஹீரோயின் அடிக்க, எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தி, இப்படி உதச்சியே கொண்டுடலாமான்னு கேட்டுட்டு இருக்க. ரென், நீ சொல்றதுதான் சரி, இவளை இங்கேயே கொண்டுடலாம், ஏன்னா இவளுக்குன்னு அடுத்து வரப்போறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி அடிக்க. அதுக்குள்ள ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஃபெங் அங்க வந்து ஹீரோயினோட நிலைமைய பார்த்து ரென்னு அடிச்சுட்டு, இதுக்கப்புறமா நீ ஹீரோயினோட வழியில வந்த கண்டிப்பா நான் உன்னை கொன்று வேண்டின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போறாரு. கட் பண்ணா ஹீரோயின் அவங்கள பார்த்து, எப்படி இருக்குன்னு கேட்க, ஃபெங், நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்குங்க. ஹீரோயின், நான் என் வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு தப்பு ஹீரோவை லவ் பண்ணதுதான், அதுக்கான தண்டனைய இன்னும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. ஃபெங், நீயே அவன் கூட இருந்து கஷ்டப்படுற, பேசாம என் கூட வந்துருன்னு சொல்ல, ஹீரோயின், உன் கூட வந்து உனக்கு ஒரு பாரமான இருக்க சொல்றியாங்க. ஃபெங், நீயே ஏன் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின், நான் என் வாழ்க்கையில சந்தோஷங்கிற வார்த்தையை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன், இதுக்கப்புறமா உன் கூட இருந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நீ இதுக்கப்புறமா என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி போகும்போது ஃபெங் ரொம்பவும் உடஞ்சு போய் ஹீரோயினை பார்த்து, என்னால ஏனோ உன்னை மறக்கவே முடியலன்னு சொல்ல, ஹீரோயின், கண்டிப்பா உன் காதலுக்கு நான் தகுதியானவ கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. கட் பண்ணா வீட்டுக்கு வந்து ஹீரோக்காக சமைச்சு சாப்பாடை கொடுக்க, ஹீரோ ஹீரோயின் அவங்களோட கையை மறைக்கிறத பார்த்து, ஏண்டி பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது, நீ என்னடினா பெட்ஷீட் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கன்னு கேட்க, ஹீரோயின், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு கோல்டா தான் இருக்குங்க. ஹீரோ, அப்ப நீ என்கிட்ட உண்மையே சொல்ல போறதில்ல அப்படிதானு கேட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு பார்க்க, அவங்களுக்கு காயம் ஆகியிருக்குன்னு தெரியுது. அதை பார்த்த ஹீரோயின், உங்களுக்கு சாப்பிட வேற எதுவும் வேணானா நான் போறேன்னு சொல்லி போக, ஹீரோ, அடியே நில்றி, மரியாதையா உன் காயத்தை காட்டுடின்னு சொல்லி மிரட்ட, ஹீரோயின், இல்ல நான் போறேன்னு சொல்ல, ஹீரோ, இன்னொரு தடவை உன்கிட்ட இவ்வளவு மரியாதையா நான் பேச மாட்டேன்னு ரொம்பவும் கோவமா சொல்ல, ஹீரோயின் அவங்களோட காயத்தை ஹீரோக்கு காட்டுறாங்க. அதை பார்த்து ஹீரோ, என்னடி இதுன்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின், அதான் பார்த்துட்டீங்க இல்லையா, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்ல, ஹீரோ அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரிடி எப்படியோ போன சொல்லி போக, ஆனாலும் மனசு கேட்காம ஹீரோயினை பார்த்து, எப்படி உனக்கு காயம் ஆச்சுன்னு கேட்க,
ஹீரோயின், பாத்ரூம்ல நானா போய் வலிக்கி விழுந்துட்டேங்க. ஹீரோயினை பார்த்து, நக்கல்டி உனக்குன்னு சொல்லி இன்னைக்கு நைட் நீ கிளப் ஹவுஸ் பக்கம் வந்துடவே கூடாதுங்க. ஹீரோயின், ஏண்டா அதென்னும் உன் அப்பா வீட்டு சொத்தாங்க. ஹீரோ, பேச்சும் திமுறும் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி, வராதன்னு சொன்னா வராத, அவ்வளோதான். இதுக்கப்புறமா என் பேச்ச மீறி அங்க வந்தனா அதோட பின்விளைவுகள் ரொம்பவும் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ள சில பொண்ணுங்க கூட அங்க வர. ஹீரோ, ஏமா பொண்ணுங்களா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என் அசிஸ்டண்ட பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட, இப்போ ஹீரோ கிட்ட வந்து, என்ன இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி என்ன வர வச்சிருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை குடின்னு சொல்ல, நீங்க குடிக்கலையாங்க. ஹீரோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல குடிடின்னு சொல்ல, என்ன இவன் இன்னைக்கு இவ்ளோ நல்லவன் ஆகிட்டானேன்னு சொல்லி பார்க்க, அதுக்குள்ள ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சில பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு கூட வந்தவங்கள பிடிக்க, டே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஹீரோ, ஏமா நீ இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுன்னு சொல்ல, அவளுக்கு தாடி ஆகியிருக்கே, அவ எப்படி வர முடியும்னு சொல்லிற. ஹீரோ, அவளுக்கு அடிப்பட்டது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு, ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ கூப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு எப்படி காயம் ஆகியிருக்குன்னு கேட்க, அவங்களும் எல்லாரும் ஹீரோவை பார்த்து பயந்து, தான் எங்களுக்கு பணம் கொடுத்து ஹீரோயினை கொல்ல சொன்னாங்கங்க. அடிப்பாவீங்களா, அவளை அடிக்கதானடி சொன்ன, நீங்க தானே அவளை கொன்னுரலானீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ, அவ்வளோதான், எனக்கு கிடைக்க வேண்டிய பதில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கோவத்துல பக்கத்துல இருந்த பாட்டில வச்சு மண்டையிலேயே போட, அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக, ஹீரோ அவங்கள பார்த்து, ஹீரோயின் அள வைக்கிறதோ இல்ல சிரிக்க வைக்கிறதோ நானா மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா அவ எனக்கு சொந்தமானவ, ஆனா நடுவுல வேற யாராவது வந்தா அவங்களுக்கு என்ன கதின்னு நான் இப்போ புரிய வைக்கிறேங்க. கட் பண்ணா ஹீரோயின் ஒருத்தங்க கால் பண்ணி, நேத்து உன்னை அடிச்ச யாரோ கொன்னுட்டாங்கங்க, அப்படியே அவ கூட இருந்தவங்களுக்கு காலே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நிறைய பிளட் லாஸ் ஆகி இறந்துட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்க, அவங்களும் எல்லாருக்கும் ஹீரோ மேலதான் சந்தேகம்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே அவனே அவங்கள கொலை பண்ணியிருந்தாலும் அது கண்டிப்பா எனக்காக இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நைட் ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஹீரோயினை பப்க்கு வர சொல்லி, உனக்காக ஒருத்தங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஃபெங் தான் ஹீரோயினை பக்கம் வந்திருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின், நீ இங்க என்னடா பண்றன்னு கேட்க, ஃபெங் முதல்ல வா வந்து உட்காருன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து, இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க, ஹீரோயின், ஏன்டா இதை கேட்க தான் இங்க வரைக்கும் வந்தையாங்க. ஃபெங், நீ ஹீரோக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கறனால தானே அவன் கூட இருக்க, இப்போ மொத்தமா நீ அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லு, அதை நான் தந்துடுறேன், அதுக்கப்புறமா உன்னையும் ஜூஜுவையும் நான் சந்தோஷமா பாத்துக்கிறேங்க. ஹீரோயின், நான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், எங்களுக்காக வாழ்றேன்னு சொல்லி உன் சந்தோஷத்துக்கு எடுத்துக்காதுன்னு சொல்றாங்க. கட் பண்ணா 2 பேரும் நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டையாகிற. இப்போ ஃபெங் ஹீரோயினை பிடிச்சிட்டு, ஏன் உனக்கு என் காதல் புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அங்கிருந்து வந்த ஹீரோயினை தப்பா நினைச்சுக்க. கட் பண்ணா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, நீ உன் எல்லை மீறி போறடின்னு சொல்லி கத்த, ஹீரோயின், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிப்பட்ட பொண்ணு தானேன்னு சொல்லி போக, ஹீரோயினை பிடிச்சிட்டு, இவன் உன்னை காலேஜ்ல லவ் பண்ண ஃபெங் தானேன்னு கேட்க, ஹீரோயின், பரவாயில்லையே, இன்னும் நீ அவனை நல்லா ஞாபகம் வச்சிருக்கியன்னு சொல்ல, ஹீரோ, அவனை எப்படி மறக்க முடியும்னு சொல்லி, காலேஜ்ல நான் ஒரு தடவை உன்னை டீஸ் பண்ணேன்னு சொல்லி என்னை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சவன் தானே அவ, மறுபடியும் அவன் என் வாழ்க்கையில வந்திருக்கான், இந்த தடவை நான் யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி போக, ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சிட்டு, நான் தான் அவர் இங்க வர வச்சேன், எனக்கு தான் அவரை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, இதுல அவரோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல, ஹீரோ, என்னடி சொல்றேன்னு ஹீரோயினை பார்த்து, அப்போ நீயாவே அவன் பின்னாடி போக முடிவு செஞ்சுட்டேன்னு சொல்லி கோபப்பட, அதுக்குள்ள ஜூஜு அங்க வர, ஹீரோ, டேய் நைட் 1 மணிக்கு தூங்காம இங்க என்னடா பண்றங்க. ஜூஜு, டேய் தகப்பா நீ தூங்காம என்னடா பண்றன்னு ஹீரோவை அடிக்க, ஹீரோயின் ஜூஜுவை தடுக்க, ஹீரோ, என்னடா புத்தி பழக்கி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஜூஜுவை, அங்கிள் ஃபெங் உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஜூஜு, அம்மா அங்கிள் ஃபெங் நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்துட்டாராங்க. ஹீரோயின் ரொம்பவும் ஷாக் ஆகி, இல்ல ஃபெங்கும் எங்களுக்கும் இதுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்ல, இப்போதான் நான் அவரை பார்க்க வர சொன்னேங்க. ஹீரோயின் இழுத்துட்டு வந்து, என்னடி என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதாங்க. ஹீரோயின், பார்த்தா இல்லைங்க, ஆனா கொஞ்ச நேரம் பேசினா கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லி போக, ஹீரோ, வாய மூடின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல வர, ஆப்போசிட்ல ஜின் ஹீரோவை நினைச்சு, அந்த ஹீரோயின்காக நீ என்னையே கொலை செஞ்சிட்டியான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அவங்க அம்மா கிட்டையும் ஹீரோ அவங்கள விட்டு விலகி போறது சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட ஸ்டெப் மாம் ஹீரோயினை பார்க்க வந்து, அப்படியே ஹீரோயினோட நிலைமையை நினைச்சு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க, ஹீரோயின் அதை நினைச்சு அழுக. இப்ப அவங்களும் ஹீரோயின் கிட்ட, நீ இவ்வளவு கஷ்டப்படுறதையும் ஹீரோனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்ததையும் ஏங்க கிட்ட இருந்து மறைச்சு நீ மட்டுமே தனியா கஷ்டப்படுறன்னு கேட்க,
ஹீரோயின், என்ன வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? ஏற்கனவே உங்க கூட ரொம்ப வருஷம் இருந்து உங்களுக்கு ஒரு பாரமா வாழ்ந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த பிரச்சனைகளை உங்ககிட்ட கொண்டு வர வேண்டாம்னு நினைச்சேன்னு சொல்ல, அவங்களும் அதெல்லாம் இருக்கட்டும் விடுமா, இப்பதான் உன்னோட கஷ்டம் எனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி அவங்களோட கிரெடிட் கார்டை கொடுத்து இதை வச்சு ஹீரோவோட கடனை தீத்துருன்னு சொல்லி அனுப்ப, இப்போ ஜின் அங்கிருந்து வர அம்மா ஹீரோயினோட நிலைமையை எடுத்து சொல்லி ஜின் கிட்ட, ஹீரோயின் ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டா, அதுக்கப்புறமா அவ கிளம்பிடுவாங்க. ஜின், என்ன கடனா? அப்படின்னா இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு தான் அவ ஹீரோயினை விலகி போகாம பாத்துக்கிட்டு இருந்தானான்னு சொல்லி ஷாக் ஆக, நெக்ஸ்ட் டே ஹீரோயின் தயக்கமா நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ, உனக்கு என்ன சொல்லணும் தோணுதோ அதை வாயை திறந்து சொல்றேன்னு சொல்ல, ஹீரோயின், நேத்து நைட் அம்மா என்ன பார்க்க வந்தாங்கன்னு சொல்ல, ஹீரோ, அதை விடுமா, நைட் நல்லா தூங்குனியான்னு கேட்க, ஹீரோயின் எதையோ சொல்ல வர அதுக்குள்ள ஃபெங் கால் பண்ணிட, அதை பார்த்த ஹீரோ, அடியே நேத்து நைட் ஒன்று அந்த கிளப் ஹவுஸ்ல அந்த மாதிரியான வேலை செய்யறத பார்த்து அவங்களுக்கு அவமானம் ஆகியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ இவன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச அவ்வளோதான்னு சொல்ல, ஹீரோயின், நான் தான் எனக்கும் ஃபெங்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னதானங்க. அதை கேட்டு கோவமான ஹீரோ, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி திமிரா பேசுவேன்னு கேட்டு கோபத்துல ஹீரோயின் கழுத்த ஜோரா அழுத்த, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சமாதானம் ஆகி ஹீரோயினை விட்டுட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் ஜோஜு கிட்ட வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்க, ஃபெங் கால் பண்ணி நாளைக்கு மார்னிங்கே நான் லண்டனுக்கு போறேன், அதுக்கப்புறமா திரும்பி வரப்போறதே இல்லை, அதனால கடைசியா உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்லி ஹீரோயினை நைட் கிளப் ஹவுஸ்க்கு வர சொல்றாங்க. ஹீரோயினும் அங்க போக, ஹீரோயினை பார்த்த ஃபெங் ரொம்பவும் சந்தோஷமாகி ஹீரோயினை ஹக் பண்ண, ஹீரோயின் தள்ளி விட்டுற, இப்போ ஃபெங் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபெங் ரொம்பவும் உடஞ்சு போய், அன்னைக்கு நான் அவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா ஹீரோவை உன்னத்தோட விட்டுருக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின், அதெல்லாம் விடுங்க, அவர் இப்போ என் ஹஸ்பண்ட், நான் அவர் கூட இருக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இருக்க, ஃபெங், ஏண்டி உங்களுக்குலாம் இந்த மாதிரியான பையனையே பிடிக்குதுன்னு கேட்டு, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னையும் ஜுஜுவையும் நான் பாத்துக்கிறேன், அப்புறம் எப்படியாவது போராடி உனக்கும் ஹீரோ கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, அப்படியே மனசெல்லாம் உன் பேச்சிலேயே உருகிற மாதிரி நல்லாதான் பேசுறேன்னு சொல்லி, அப்புறம் என்னடி இவன் கூடயே போக போறியான்னு கேட்க, ஹீரோயின், இல்ல நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல, ஃபெங், இல்ல கண்டிப்பா இது எதுவுமே சும்மா பேசின வார்த்தையே கிடையாதுன்னு சொல்லி, நீ தான் ஜின்ன லவ் பண்றியேடா, அப்புறம் எதுக்குடா இவ்வளவு வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படியே அவ கூடயே போக வேண்டியதானு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ கோவமாகி, என்னடா இப்ப பார்த்தாலுமே என்னையே கேள்வி கேக்குறீங்க, இவதானடா என்ன லவ் பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்தி இவளை கல்யாணம் பண்ணிக்க வச்சா, அப்ப அவளை கேள்றா ஏன் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போக ட்ரை பண்ண, அதை ஃபெங் தடுக்க, ஹீரோ அவரை தள்ளி விட்டுட்டு போக, மறுபடியும் ஃபெங் வந்து ஹீரோவை தடுத்துட்டு ஹீரோயினை பார்த்து, டிவோர்ஸ் உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்ல, ஹீரோ, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குடி, அதை அவன் மீறிக்கிட்டு இருக்கான், இப்படியே பண்ணான்னா ரென்க்கு நடந்ததுதான் இவனுக்கும் நடக்கும்னு சொல்ல, ஹீரோயின் ஃபெங்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஃபெங் விடுற மாதிரியே இல்ல. அதனால ஹீரோயின் ஃபெங் முன்னாடியே ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, இப்போவாவது புரிஞ்சுக்கோ, எனக்கு இன்னும் ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதை நினைச்ச ஹீரோ சந்தோஷப்பட, ஹீரோயின் ஃபெங்க அடிச்சுட்டு, நீ என்ன பைத்தியமாடா, நான் கஷ்டத்துல இருக்கும்போது உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், ஆனா அதே காதல்னு நினைச்சு ஏன் பின்னாடி சுத்துறன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ, அவையேண்டி உன் பின்னாடியே பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் கோவமாகி, அவன் ஒன்றும் பைத்தியம் இல்லடா, நான் தான் உன் மேல பைத்தியமா இருந்திருக்கேன், ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லி போக போறாங்க. அதுக்குள்ள ஹீரோ அவங்கள பிடிச்சிட்டு, பரவாயில்ல, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்ட, ஸோ உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதனால நாளைக்கு நைட் 8 மணிக்கு கிளப் ஹவுஸ்க்கு வந்துரு, அதுக்கப்புறமா அதோட உன் மொத்த கடனையும் நான் முடிச்சிடறேன்னு சொல்லி போறாரு. நெக்ஸ்ட் டே நைட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வேற பொண்ணுங்க கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோயின், டேய் என்னடா பண்றன்னு கேட்க, ஹீரோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் வராங்க. அதை பார்த்து ஹீரோயின், உன்ன மாதிரியும் உன் ஃப்ரெண்டும் பொறுக்கி மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ, அடியே இவன் திறமை தெரியாம பேசுறேன்னு சொல்ல, அவனோ பரவாயில்லையே நல்ல பொண்ணா இருக்கான்னு சொல்ல, ஹீரோ இவளாடா நல்ல பொண்ணுன்னு சொல்லி பார்க்க, அவனும் ஹீரோயின் கிட்ட வலிய ஆரம்பிச்சிட, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க, ஹீரோ இதுதாண்டி உனக்கு சரியான தண்டனை நினைக்க, அதுக்குள்ள அவன் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க, ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. ஆனா ஹீரோ எதையோ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள அவன் ஹீரோயினை இழுத்துட்டு கிளம்பிற, ஹீரோவும் கோவமா அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா ஹீரோயின் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்க்க, அவனும் சைக்கோவா இருப்பான் போல. இப்ப ஹீரோயினை பிடிச்சி அடிக்கவே ஆரம்பிச்சிட, ஹீரோயின் வாயிலையும் ரத்த கொட்டிக்கிட்டு இருக்க, ஆப்போசிட்ல ஹீரோக்கு நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்க, ஹீரோவோட டிரைவர் அந்த மாதிரியான ஒரு கெட்டவன் கிட்ட போய் ஹீரோயினை விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ண, ஹீரோ அங்கிருந்து பயந்துகிட்டே ஓடி வந்து பார்த்தா, அவன் ஹீரோயினை பாட்டிலால குத்த போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அதை தடுத்து அவனையே திருப்பி அடிச்சுட்டு இப்ப ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராரு.
அப்படியே ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. அதுல ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு வர ஹீரோவை பார்த்து சந்தோஷமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட வராங்க. ஆனா அவரை குடிச்சிட்டு வந்ததை பார்த்து மறுபடியும் குடிச்சிருக்கீங்களான்னு கேட்க ஹீரோ என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு மேரேஜ்க்கு ட்ரெஸ் வாங்க போறாங்க. அங்க ஹீரோயின் இந்த ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்கான்னு கேட்க ஹீரோ நீ அழகா இருந்தா என்ன இல்லனா எனக்கு என்னடின்னு சொல்லி கிளம்பிட. இப்போ பிரசன்ட்ல ஹீரோ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஃபெங் வந்து ஹீரோவை அடிச்சிட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா, அவளோட காதலுக்கு நீ தகுதியே இல்லாதவன்டான்னு சொல்ல ஹீரோ அவளுக்காக நான் 5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன்டாங்க. ஃபெங் எதுக்குடா அவளை இப்படி டார்ச்சர் பண்ணி சந்தோஷப்படவான்னு கேட்டு அப்படியே ஹீரோவை பார்த்து ஹீரோயின் உன்னதான் அளவுக்கு அதிகமா காதலிக்கிறா, அப்படி இருந்தும் அவ ஏன் உன்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியான்னு கேட்டு இதுக்கான பதில உன் காதலியான ஜின் கிட்ட கேள்றான்னு சொல்லி நீ எல்லாம் ஹீரோயின் காதலுக்கு தகுதியானவனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள டாக்டர் வந்து ஆப்ரேஷனெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லி அப்படியே ஹீரோ கிட்ட சைன் வாங்கிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. ஃபெங் ஹீரோ ஹீரோயினையே பார்க்க விடாத மாதிரி பண்ணிட நம்ம ஹீரோ ஹீரோயினையே நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிற விதம் சரிதானான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ ஜின் கிட்ட நான் ஹைஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு நடந்த பிரச்சனையில என்னை காப்பாத்தினது நீ தானே தெரியும், அதுக்காக நான் கண்டிப்பா உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் ஜின்னு சொல்லி நெக்ஸ்ட் மந்த் நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஃபெங் கிட்ட டே மச்சான் நீ சொன்னது தாண்டா சரி, எனக்கும் ஹீரோயினுக்கும் என்னைக்குமே செட்டே ஆகாது, அதனால நீயே உன் குழந்தை கூடயும் பொண்டாட்டி கூடயும் சந்தோஷமா இருடாங்க. ஃபெங் யார் பொண்டாட்டி கூடடான்னு கேட்க ஹீரோ ஹீரோயின்டா, ஹீரோயின் தானே உன்னுடைய ஒய்ஃப்னு கேட்க ஃபெங் அடே முட்டாள் ஹீரோ, ஹீரோயின் என் ஒய்ஃபோ இல்ல, ஜூஜு என் குழந்தையும் இல்லடா, நீயே நல்லா யோசிச்சு பாரு, ஜூஜுக்கு இப்போ 5 வயசு ஆகுது, ஹீரோயின் விட்டுட்டு போய் கூட 5 வருஷம் ஆகுது தானே, அப்படி இருந்தும் ஏண்டா உன்னால இதை புரிஞ்சுக்க முடியலன்னு கேட்க அப்பதான் ஹீரோவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க. அங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஜூஜி இவ்வளவு நேரமா அவ அம்மாவை தான் கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்பதான் தூங்குனான்னு சொல்ல ஹீரோ போய் ஜூஜுவை பாக்குறாரு. அங்க ஜூஜு ஹீரோயின் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ அவன் பக்கத்துல இருக்கிற ஆல்பமை பாக்குறாரு. அதுல ஹீரோயின் ஜூஜுவை சின்ன வயசுல இருந்தே போட்டோவா எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் முதல்ல ஒரு தடவை பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னதை யோசிச்சு பார்க்க அப்போ ஜூஜு ஏன் குழந்தை தானான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே வந்து அவன் எழுந்திரிச்சதுமே அவனை பேஸ்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி போக நெக்ஸ்ட் டே ஃபெங் ஹீரோயினை ரொம்பவும் பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படியாவது முயற்சி பண்ணி ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்ட ஹீரோ வாடா மகனே நீ உன் அம்மாவையும் பார்க்க வேண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வீட்டுல விளையாட விட்டுற. ஜூஜு நல்லா சத்தம் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க ஹீரோ ஏண்டா அசிஸ்டன்ட் இவனை பெத்து வளர்த்துறதுக்கு பதிலாக ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்த்திருக்கலாம்டா, ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இவன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கண்டுக்காம ஜூஜு விளையாண்டுக்கிட்டு இருக்க ஹீரோ ஏண்டா கைதனடா விளையாடுது, அப்புறம் ஏண்டா வாயில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, சைலண்டா சத்த போடாம விளையாடுறான்னு சொல்லிட்டு இருக்க. அவனோ டேய் நீ என்ன எனக்கு அப்பாவே இல்ல பாஸாடா, இந்த மிரட்டுறன்னு சொல்லி ஹீரோ மேலேயே எரி விளையாட ஆரம்பிச்சிட. கட் பண்ணா நைட் ஜூஜு ஹீரோவோட ரூம்க்கே வந்து படுத்துற. அதை பார்த்த ஹீரோ டேய் நீ ஏன்டா இங்கே வந்தன்னு கேட்க அவனும் நான் இன்னைக்கு மட்டும் இங்கேயே படுத்துக்கிறேனே ப்ளீஸ்னு கேட்க ஹீரோ டேய் எனக்கு குழந்தைங்க கூடலாம் தூங்கி பழக்கம் இல்லையேன்னு சொல்ல அவனும் எனக்கு தனியாக படுத்து பழக்கம் இல்லையேப்பான்னு சொல்லி இன்னைக்கு மட்டும் இங்கேயே தூங்கிக்கிறேன்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டே தூங்கிடுறான். ஹீரோ அவனை பாசமா பார்த்துக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜின் ஹீரோவை அவளோட கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. ஆனா ஹீரோ அங்க ஜின்னை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஜின் வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்கான்னு கேட்க ஹீரோ அழகா இருந்தா என்ன இல்லைன்னா என்னம்மா உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா எடுத்துக்கோன்னு சொல்லி அப்படியே போற போக்குல நம்ம கல்யாணம் இப்ப நடக்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி கிளம்பிடுறாரு. கட் பண்ணா ஹீரோ ஜூஜு கூட வந்து சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த ஹீரோ நீ அம்மாவை மீட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க ஹீரோயினை பார்த்த அவனும் அவங்கள பாசமா கட்டி பிடிச்சுக்க ஹீரோ ஏண்டி இவ இவ்வளவு பெரிய பையன் ஆகியிருக்கா இன்னும் இவனுக்கு நீ தனியா தூங்க சொல்லி தரலையான்னு கேட்க ஹீரோயின் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஹீரோ என் மகன் நைட்ல என்னை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றாண்டிங்க. ஹீரோயின் உங்க பையனான்னு கேட்க ஹீரோ வேற யார் பையன்டின்னு சொல்லி அப்படியே ஜூஜுவை பார்த்து சர்ரா மகனே நான் வெளியே போறேன் நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருன்னு சொல்லி போக வெளியே ஃபெங்க பார்த்து நீ ஏன்டா மச்சான் வெளியே இருக்க உள்ள போன்னு சொல்ல ஃபெங் அவளை நான் காதலிக்கிறதுலேயே நிறுத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்ல ஹீரோ எனக்கு கூடிய சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்ல ஃபெங் அது கண்டிப்பா நடக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்புறம் ஏன்டா இந்த நடிப்புன்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜின்
அவளோட போட்டோவை வச்சு ஏன்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அவளையும் என் பொண்ணு தானமான்னு கேட்க, ஜின் நான் எப்போ உங்களுக்கு பிறந்தேனோ அப்பவே அவ உங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுப்பா. சும்மா என் வாழ்க்கையையும் என் காதலையும் என்கிட்ட இருந்து பறிச்சவ கிட்ட மேலெல்லாம் பாசம் காட்டாதீங்கன்னு சொல்லி போக, கட் பண்ணா ஜின்னோட பேச்ச மதிக்காம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பார்க்க வந்து அவங்க கிட்ட ரொம்பவும் பாசமா நடந்துக்கிட்டு, உனக்கு தேவைப்படுற பண உதவி மட்டும் பண்ணா போதும், நீ சந்தோஷமா இருப்பன்னு நான் நினைச்சது ஏன் தப்புதாமா, நான் உண்மையிலேயும் கொஞ்சம் பாசத்தை காட்டியிருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கிருந்து கிளம்பி ஹீரோ கிட்ட வந்து, இதுக்கப்புறமா உங்ககிட்ட நாங்க மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜூஜு வேணும்னா உன்னுடைய குழந்தையா இருக்கலாம், அவன் மேல உனக்கு உரிமை இருக்கலாம். ஆனா என் பொண்ணு மேல இதுக்கப்புறமா நீ உரிமை எடுத்துக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த 5 மில்லியன் பணத்தை வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. எப்படியும் நீ சின்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கான வாழ்க்கைய வாழ போற, அதே மாதிரி என் பொண்ணையும் வாழ விடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஹீரோ, எனக்கு ஹீரோயினை பிடிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டு, கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போக, கட் பண்ணா மறுபடியும் ஹீரோயினோட மொத்த ஃபேமிலியும் ஹீரோயினை பார்க்க வர, ஜின்னோட அம்மா ஹீரோயினுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து நீ வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா இருமான்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க யாரோட சந்தோஷத்தை பத்தி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எங்க நான் இருந்தா உங்க பொண்ணுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சுதானே கவலைப்படுறீங்கன்னு கேட்க, அதுக்குள்ள ஜின்னரியோ பேச வர, அதுக்குள்ள நம்ம ஹீரோ கோமா வந்து ஜூஜுவோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்டி, ஜூஜு என்னோட குழந்தை தானேன்னு கேட்க, ஹீரோயின் ஆமா அதுக்கு இப்ப என்னன்னு கேட்க, ஹீரோ அதாமே என் குழந்தைன்னு முடிவாகிருச்சே, அதுக்கப்புறமா உனக்கு என்னடி பிரச்சனை, நீயும் என் கூடயே இருந்துருன்னு கேட்க, ஹீரோயின் அந்த குழந்தையே வேண்டான்னு சொல்லி நீங்க தானே ஜின் கிட்ட சொன்னீங்கன்னு கேட்க, ஜின் ஏங்க இப்படி பழிய தூக்கி ஏன் மேல போடுறன்னு கேட்டுட்டு இருக்க, அதுக்குள்ள ஹீரோ இன்னைக்கு நீ பேசாம இருந்தா நல்லா இருக்கும் ஜின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து, நீ பிரெக்னண்டா இருக்கேனே எனக்கு தெரியாதுடின்னு சொல்லி, ஜின் உன்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான், அவ உன்கிட்ட பிரச்சனை உண்டாக்க பண்ண முயற்சி எல்லாத்தையுமே கூட நான் தடுத்துட்டேங்க. ஜின் டே என்னடா சடனா அவ பக்கம் முழுசா சாஞ்சிட்டேன்னு சொல்லி, நீ சொல்ற எதையுமே நான் பண்ணலடாங்க. அதுக்குள்ள ஹீரோ கோவமாகி ஜின்னை அடிச்சுட்டு, நான் ஏற்கனவே ஹீரோயின் விஷயத்துல உன்னை வார்னிங் பண்ணிருக்கேன், ஆனாலும் அதெல்லாம் மதிக்காம நீ செஞ்சுட்டு இருந்த தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி, உன்னெல்லாம் நான் என்னைக்குமே என்னோட ஒய்ஃபா இருக்க விட மாட்டேன்டின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா ஹீரோ சொல்றது எல்லாமே உண்மையா ஜின்னு கேட்க, ஜின் இல்லப்பா இவரு பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள ஹீரோ நீ பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுத்தே தானே ஆகணும்னு சொல்ல, அதுக்குள்ள போலீஸ் வந்து ஜின் இழுத்துட்டு போறாங்க. ஆனா அதை பார்த்த ஜின்னோட அப்பாவோ இல்ல ஹீரோயினோ ஜின்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல. ஹீரோ நீ என்னை காப்பாத்துன அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை நாளா உன்னை சகிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறமா நான் என்னோட இதயம் சொல்றதுதான் கேட்க போறேன்னு சொல்ல, ஜின் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்டா, நீ என்னைக்குமே என்னை காதலிக்கவே இல்லை, ஆனா எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோவை கத்தியால குத்திர, ஹீரோ ஹீரோயினை பார்த்து நான் உனக்கு கொடுத்த கொடுமைக்கெல்லாம் இதுதான் சரியான தீர்வா இருக்கும்னு சொல்லி கண்ணை மூடிட, கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிக்க, ஹீரோயினை பக்கத்துல பார்த்ததுமே என்னம்மா மாமனோட நிலைமையை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க, ஹீரோயின் எது மாமாவா நீயான்னு கேட்ட, நீ தானடா எப்பவுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்ப, இப்ப என்ன ரொம்ப பாசமா பேசுறேங்க. ஹீரோ என்னதான் இருந்தாலும் நீ என் ஒய்ஃப் ஆச்சேமான்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சிரிக்க, கட் பண்ணா ஹீரோயின் நம்ம ஃபெங்க மீட் பண்ண வர, ஃபெங் ஹீரோயின் மேல அவருக்கு இருக்க ஃபீலிங்ஸை காட்டாம நல்லபடியா நட்போட பேச, ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா ஹீரோயின் ஃபெங்க மீட் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, என்னடி 2 பேரும் சேர்ந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்றீங்களான்னு கேட்க, ஹீரோயின் எல்லாமே சரிதான், ஆனா நாங்க உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய சொத்தை எங்களுக்கு எழுதி தரணுமேனு கேட்க, அதுக்குள்ள ஹீரோக்கு வழி வந்துட, ஹீரோயின் என்னாச்சுன்னு பார்க்க வர, பார்த்தா ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றாங்க. ஹீரோயின் முதல்ல ஹீரோவை அவாய்ட் பண்ணாலும் அதுக்கப்புறமா அவங்களும் ஹீரோவை கிஸ் பண்ண, அதுக்குள்ள ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வந்துட, அதை பார்த்த ஹீரோ ஏண்டா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி எங்க காதல் கதையில நீ பூந்துட்டியடா அப்படிங்கிற மாதிரியே பார்க்க, அவரும் இந்த நேரத்துல நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லி போக, அவங்களும் அங்க சிரிக்க, கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஜூஜு ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்பவும் சந்தோஷப்பட, ஹீரோ அடே என்ன பார்த்தா உனக்கு ஒரு மனுஷ மாதிரியே தெரியலையாடான்னு கேட்க, அவனும் இப்போ அம்மா வந்ததால எங்களை மறுபடியும் இந்த பேஸ்மெண்ட்லயே போட்டுருவீங்களான்னு கேட்க, ஹீரோ ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் என்ன ஏண்டா பாக்குற, நீ பண்ணது தானே சொல்றான்னு சொல்ல, அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நீ இத்தனை நாளா படுத்துக்கிட்ட ரூம் இனி உனக்கு தாண்டான்னு சொல்ல, ஆனா இதுக்கப்புறமா நீ என் ரூம்க்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, அவனும் சந்தோஷப்பட, ஹீரோ இவன் பார்க்க யார் மாதிரி இருக்கான்னு கேட்டு, அவரே பதிலுக்கு சத்தியமா என்ன மாதிரி இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் அடமானங்கிட்டவனேன்னு சொல்லி பார்க்க, கட் பண்ணா நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்க,
ஹீரோயின் வலிக்குதான்னு கேட்க நம்ம ஹீரோ இந்த காயமெல்லாம் ஒண்ணுமே இல்ல, மாம வீரண்டின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை கிஸ் பண்ண நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பாசமா நடந்துக்கிட்டே ஜூஜு கூடயும் சந்தோஷமா விளையாட இப்படியே ஹீரோயினோட வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் தூக்கத்திலிருந்து முழிக்கிறாங்க. அடப்பாவீங்களா, அப்போ இது வரைக்கும் வந்தது கனவாடா அப்படிங்கிற மாதிரியே பார்த்து ஹீரோயின் ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு கிளம்ப ஹீரோ இப்போ கண் முழிக்கிறாங்க. பார்த்தா டாக்டர் வந்து உங்களுக்கு இருக்கிற நோவு ரொம்பவும் கொடியது, இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாம முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்ல ஹீரோ இப்போ எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்க டாக்டர் நீங்க குணமாக வெறும் 10% மட்டும்தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ சரி இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வேண்டான்னு சொல்லிட கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. அங்க ஹீரோ கண்முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷமா ஹீரோ கிட்ட வர ஹீரோ இப்ப நீ ஏண்டி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கன்னு திமிரா கேட்க ஆனா ஹீரோயின் அதை தலையிலேயே போட்டுக்காம ஹீரோ கிட்ட பாசமாவே பேச டாக்டர் சொன்னதை நினப்புல வச்சுக்கிட்டு ஹீரோயின் அவரை வெறுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, நான் உன்னை அவ்வளவு கேவலமா நடத்தியும் நீ மறுபடியும் என்கிட்டயே வரேன்னு கேட்க ஹீரோயின் அதே நீங்க இப்ப பேசுறீங்க, நீங்க தானே ஜின் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல நீங்க நானு அப்புறம் ஜூஜு எல்லாருமே சந்தோஷமா இருந்தோன்னு சொல்ல ஹீரோ உன் கனவை தூக்கி குப்பையில போடுறீன்னு சொல்லி உன்கிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வாழ முடியாதுன்னு சொல்லி உன் மேல எனக்கு காதலே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் என்னடா ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டு உனக்கு என் மேல காதல் இல்லைன்னா எனக்காக 5 வருஷம் நீ காத்திருக்க மாட்ட, அது மட்டும் இல்லாம நம்ம டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல நீ இன்னும் சைன் பண்ணவே இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு என்னடி புதுசா ஏதோ கதையை வேற சொல்றேன்னு சொல்லி உன்னையும் பையனையும் என் கூட வச்சிருக்கிறதே உங்க 2 பேரையுமே டார்ச்சர் பண்ணி நான் சந்தோஷப்படதான்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் நான் எப்பெல்லாம் உங்களோட காதல் தேடி வரணும் அப்பெல்லாம் நீங்க எனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் தரீங்கன்னு சொல்ல ஹீரோயினை பார்த்து ஏன்னா நீ ஒரு கேவலமான விடின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை அடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணாலுமே நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லி போகும்போது ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் காதலை புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறமா ஜூஜு அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ வேணான்னு கேட்க ஹீரோ எமோஷ்னல் ஆகி ஹீரோயினை கிஸ் பண்ண அதுக்கப்புறமா ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட உன்னால காதலையே எதிர்பார்க்க முடியாதுடின்னு சொல்லி உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஹீரோயினை தள்ளி விட்டுற ஹீரோயின் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என் காதல் புரியும்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து போக ஹீரோ எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கோவப்பட அப்படியே ஹீரோயினோட நினைவுகளை நினைச்சு பார்க்க இதோட இந்த படம் முடியுது.